நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க டிரைவர் பண்ணி பண்ணு. ஏய், என்னடா கூட்டத்தோட வந்து நிக்கிற? இங்க பார், நீ இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவன். நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். நீ பொழைக்கிற வேலையை மட்டும் பாரு. ஊரை திருத்துற, நாட்டை திருத்துறன்னு தலைவனாக பார்த்த உன் தலை இருக்காது. ஏற்கனவே நீ பொண்டாட்டி புள்ளைய இழந்துட்டு தனியா நிக்கிற. மிச்சம் இருக்கிறது உன் உயிர் மட்டும்தான். அதையும் இழந்துடாத. என் உசுறு போகுன்னு பயப்பட்டா உன்கிட்ட மோத முடியாதுடா. இந்த மண்ணு தாண்டா எனக்கு உயிர். அதோட ஜீவனை அழிக்க வந்த ஒண்ணு இந்த மண்ணுக்கே உரமாக்குவனே தவிர அதை அழிய விட மாட்டேன்டா. நான் என்ன செய்யறேன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது இவங்களுக்கு தெரிஞ்சா போதும். என்ன ஜீவா, மக்களை பத்தி எல்லாம் பேசுற? அரசியலுக்கு வர போறியா? நீ 100 ரூபாய் கொடுத்தா உன்ன தலைவம்பாங்க, நான் 200 ரூபாய் கொடுத்தா என்ன தலைவம்பாங்க. மக்கள் செம்பரி ஆடு மாதிரி பேன் ஒரு ஆடு முன்னாடி போச்சுன்னா எல்லா ஆடும் என்ன ஏதுன்னு கேட்காம தலையை தொங்க போட்டு பின்னாடியே போகும். மக்களை பத்தி தெரியாமலே மக்களை பத்தி பேசிட்டு இருக்கிற. இலவசமா எது கொடுத்தாலும் மக்கள் ஏத்துப்பாங்க. ஏனமா பாலிடால் கொடுத்தா கூட பாலுன்னு வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்க என்ன இந்த மக்களுக்கு விஷத்தையா கொடுக்க போறோம்? விதையை தானே கொடுக்கறோம். பாவி, நீ கொடுக்க வந்தது விதை இல்லடா, விஷம்டா. அதை எரிச்சிட்டு இங்க இருந்து ஓடிடு. இல்லைன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னை எரிச்சிருவோம். என்ன பண்றீங்க? ஏய் ஜீவா, என் ஊருக்காரனை எனக்கு எதிரியா திருப்பியா நீ?